கடவுளே, மீனாட்சியோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கணும். அவளுக்கு ஜீவா மேல இருக்கிற கோவம் சீக்கிரமா போகணும். ஜீவா ஏன் இப்படி பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஆனா அவர் நல்லவர்னு நான் நம்புறேன். மீனாட்சி அவரை புரிஞ்சுக்கணும். 2 பேரும் சந்தோஷமா வாழணும். தேனு சூப்பர் ராமணம். அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்ன்றது சரியாதான் இருக்கு. ஜீவா, உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு இறங்குன, ஆனா எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. ஏய், எதுக்கு கூட கூட வந்துட்டு இருக்க? இனிமே கூடவே தானே வரணும். போலாம் வா. தேனு, நான் தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டியிருந்தேன். தேங்காய் வாங்க மறந்துட்டேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேன் வா. இல்ல இல்ல, நீயும் ஜீவாவும் நவகிரகத்தை சுத்திட்டு வாங்க. ஏய், என்ன நீ சுத்தாம வரக்கூடாது. வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கணும்ல. இந்த ஒருத்தன் வரலனா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அது நடக்காது. சூரியனை நிலா சுத்தி வர மாதிரி நான் உன்னைத்தானே சுத்தி வருவேன். மீனாட்சி, நீங்க போய் சுத்திட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? மா, ஏய், எத்தனை வாட்டி சொல்றது? மீனாட்சி, நீ என்ன வில்லனாவே பாக்குற. எல்லாம் நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு. மானுக்கு சிங்கம் தானே வில்லன், ஆனா புல்லுக்கு மான் தானே வில்லன். அதுல சிங்கம் ஹீரோ. புரியுதா? புரியுது. என்ன புரியுது? நீ சிங்கமும் இல்ல மானும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ வெறும் அந்த புல்லுங்கறியா? அது உனக்கு புரிஞ்சா சரி. உன் காலுக்கு புல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. கடிக்காத, ஒழுங்கா தள்ளி நட. போதும், விட்டா சுத்திக்கிட்டே இருப்பியா? 9 சுத்து முடிஞ்சிருச்சு, போலாம். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சே. பாத்தீங்களா அம்மாச்சி, ஜாலியா பேசிக்கிட்டே சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி மீனாட்சி, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். சும்மா வெக்கப்படாத, சொல்லு என்ன வேண்டிக்கிட்ட? நம்ம 2 பேரை பத்தி தான் வேண்டிக்கிட்டேன், போதுமா? ஏய், ஏங்க தேனு, என்னாச்சுங்க? என்னாச்சு? எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டேன். எனக்கே கொஞ்சம் பயமா தாங்க இருக்கு. மீனாட்சிக்கு தெரிஞ்சா ஷாக் ஆயிருவா. மீனாட்சி ஷாக்கவாலா இல்லையான்னு தெரியல, ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கா? ஆமா. எனக்கு என்ன சர்ப்ரைஸ்? அது சொன்னா புரியாது, உனக்கு நேர்ல பார்த்தா தான் புரியும். அப்படியா? ஆமா. என்னன்னு கண்டுபிடி. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. வந்து பார்த்தா தான் தெரியும். என்னதுங்க? ஏங்க நம்ம ரூமா? ஐயோ, ஆத்தாடி, இது யார் பண்ண வேலைன்னு தெரியலையே. ஐயோ, மீனாட்சி பார்த்தான்னா இது நான் தான் செஞ்சேன்னு நினைச்சுப்பாளே. அவ சும்மாவே ஆடுவா. இத மட்டும் பார்த்தா சலங்க கட்டாமலே சும்மா சாமி ஆடுவாளே.
இது மனு அம்மாலாம் சேர்ந்து பார்த்த வேலையா இருக்குமோ? ஆஹா, அதனால தான் நம்மளை கோயிலுக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. ஆத்தாடி, வீட்டில் செய்யறேன்னு சொன்ன பூஜை இதானா? ஐயோ, இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா எனக்கு பேய் ஓட்ட ஆரம்பிச்சிருவாளே. அவளை ரூம்குள்ள வரவிடாம தடுத்துருவோமா? அது முடியாதே. பேசாம அவ உள்ள வரதுக்குள்ள பூவெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருவோமா? அதுதான் பெஸ்ட். தேனு வெயிட் பண்ணு, நான் இங்க வரேன். வண்ண மலரே வா, வஞ்சி கொடியே வா, வா வா. ஏங்க என்னங்க இது? அவங்களுக்கு தானங்க இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். நம்ம ரூமை ஏன் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் தேனு பண்ணக்கூடாதா என்ன? யாராச்சும் பார்த்து என்ன நினைப்பாங்க? ஏய், யாரடி இப்ப உள்ளலாம் வந்து பார்க்க போறா? பாட்டி வந்தா அப்பத்தான் நடுராத்திரி தானே வருவாங்க. அன்னைக்கு 3 மாசத்துல பொறுப்பானவன் ஆகறேன்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு கேவலமா நடந்துக்கற? சீ! இல்ல மீனாட்சி, இதெல்லாம் நான் பண்ணலையா. நீ பண்ணாம எல்லாம் தானா இங்க வந்துச்சா? நீ இதெல்லாம் பண்ணா நான் உடனே பல்ல காட்டிட்டு வருவேன் நினைச்சிட்டியா? என்ன சீப்பா எடை போட்டு வச்சிட்டாங்க. ஐயோ, இல்ல மீனாட்சி. இங்காரு, இந்த அலங்காரத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் மேல சத்தியமா. மீனாட்சி, இது உள்நாட்டு சதி. மீனாட்சி, உள்நாட்டு சதி. என்னைய சிக்க வச்சுட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா போய் சத்தியம் பண்ற? நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. உனக்கெல்லாம் பொறுப்புங்கிறது ஒண்ணு வரவே வராது. ஏய், எதுக்கு கோவப்படுற? சொல்றத கேளு மீனாட்சி. சத்தியமா நான் அலங்காரம் பண்ணல. வீட்ல இருந்து கூப்பிடுறாங்க, பேச பண்ணி. சொல்லு தேவி. ஏங்க எங்க இருக்கீங்க? தோ வீட்டு பக்கத்துல தான், ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கேன். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். வீட்ல ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஐயோ, நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சரி வர. அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. வர வர உங்களுக்கு பாட்டி மேல கூட பயம் இல்லாம போயிடுச்சு. அப்படிலாம் இல்ல, அவங்க இல்லாதப்போ ஒரு தைரியம் தான். தைரியம்லாம் இருக்கட்டும், தள்ளி போங்க. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் கிட்ட வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க? அது அப்படிதான். நானே டென்ஷன்ல இருக்கேன். என்ன டென்ஷன் உனக்கு? மீனாட்சியை நினைச்சுதான்.